இன்றைய அண்மை செய்தி. சென்னையில் புறநகர் ரயில் சேவை சீரானது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பராமரிப்பு பணிகளுக்காக ரத்து செய்யப்பட்டிருந்த ரயில் சேவை தற்போது சீராகியுள்ளது. பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் நடந்து வந்த பராமரிப்பு பணி காரணமாகவும் ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாலும் பயணிகள் பாதிக்கப்பட்டிருந்தனர். புறநகர் ரயில் நிலையங்களில் பயணிகள் ரயிலுக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழலும் ஏற்பட்டது. இந்நிலையில் ஒரு மாதத்திற்கு பின்பாக ரயில் சேவை சீரானது. இன்று முதல் வழக்கமான அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசுந்தரி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கிய பயண சேவைகளில் ஒன்றாக ரயில்வே சேவை புறநகர் ரயில் சேவை திகழ்கிறது. இந்த வகையில் குறிப்பாக ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணியின் காரணமாக பிப்ரவரி 20ஆம் தேதி முதல், அதாவது தண்டவாளம் நடைபாதையின் 10 மற்றும் 11 நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக ரயில்வே தினசரி புறநகர் சேவையில் அதாவது தினசரி புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த வகையில் குறிப்பாக பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் அமலில் இருந்த தற்காலிக புறநகர் கால அட்டவணை என்பது ஒத்திவைக்கப்பட்டு புதிய அட்டவணைப்படி ரயில் சேவைகள் என்பது இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 45 நாட்களுக்கு நடைபெறும் இந்த புறநகர் ரயில், அதாவது எக்மோர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பணிகள் காரணமாக இந்த சேவை என்பது புதிய அட்டவணைப்படி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்த பணிகள் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக புதிய கால அட்டவணை என்பதும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பாக மார்ச் 5ஆம் தேதிக்கு முன்னதாகவே பணிகள் என்பது நடைபெற்று முடிந்ததன் காரணமாக நேற்று இந்த பணிகள் என்பது முடிவடைந்திருக்கிறது. அதனால் இன்று இந்த சேவைகள் பழைய அட்டவணைப்படி இந்த சேவைகள் என்பது தொடங்கும் என்று ரயில்வே தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று வழக்கம் போல, அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு முன்னதாக எந்த மாதிரியான கால அட்டவணைப்படி இந்த ரயில் சேவை என்பது இருந்ததோ அதேபடி தற்பொழுதும் இந்த ரயில் சேவை என்பது குறிப்பாக பழைய நிலைப்படியே தற்பொழுது ரயில் சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 45 நாட்களுக்கு முன்னதாகவே பயணிகள் சிரமம் அடைந்துதான் அவர்கள் வேலைக்கு செல்வதாகட்டும், இல்ல கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஆகட்டும், மிக ஒரு கட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ரயில் சேவை காரணமாக அந்த கால அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டதன் காரணமாக மிக சிரமமான ஒரு சூழலில் பயணிகள் பயணித்து வந்த நிலையில் மீண்டும் இந்த சேவை என்பது பழைய கால அட்டவணைப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்றே கூறலாம். குறிப்பாக காலை வேளைகளில் ரயில் சேவை என்பது குறைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக பொதுமக்களுக்கு மிக சிரமமான ஒரு சூழல் நிலவி வந்தது. அந்த வகையில் தற்பொழுது மீண்டும் பழைய முறைப்படி கால அட்டவணை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்து வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.